எப்போ பாரு அவமரியாதையா பேசிக்கிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றது நினைவு துளி கூட ஸ்டாலினுக்கு இல்லைங்க. குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரையா? ஒரே ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஓப்பன் பிரஸ் மீட் வச்சிருக்காரா ஸ்டாலின் இது வரைக்கும்? நீ சொல்லு, 3 வருஷத்துல கையில பேப்பர் இல்லாம அவர் சொல்றாருல, துண்டு சீட்டு இல்லாம என்னோட விவாதிக்க தயாரான்னு கேட்கறாரு. இது அவசியமா உங்களுக்கு? பேச சொல்லுங்க, உனக்கிட்ட பதில் சொல்ல சொல்லுப்பா. நீங்க போய் நேர்காணல் எடுத்தீங்கன்னா பதில் சொல்ல சொல்லு. ஒரு பழமொழி முழுசா சொல்ல தெரியுமா? பூனை மேல் மதில் கேள்விப்பட்டிருக்கியா? இது மாதிரி 10 பழமொழி இருக்கு. அவர் படிச்ச பழமொழியோட லட்சணம்லாம் பார்த்து படிப்பதற்கு அவ்வளவு தடுமாற்றம். மனப்பாடம் பண்ணாம கையில சீட்டு இல்லாம ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து ஸ்டாலினால் பேசவே முடியாது என்பதுதான் வரலாறு. 100 குறைகளை உன் மேல வச்சுக்கிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க? நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க கட்சிக்காரர் என்ன பேசுவான்? எப்படி பேசுவான்? அதனால தான் இப்படி அவமரியாதையாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவரை நீங்கள் கட்சியில அழைச்சு மீண்டும் அனுமதித்து அவரெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு முதலமைச்சர் என்றால் அந்த பதவிக்கென்று இருக்கக்கூடிய கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். என்ன வார்த்தைங்க இது? ஒரு 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 இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த அரசியல் விவாதங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போவேனாமா? ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இன்டர்நெட்ல ஆபாசமா எழுதுற திமுக ஐடிவிங்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்ல போனா திரு பழனிசாமி அவர்கள் கேட்டது நியாயம் தானே? கருணாநிதியின் மகன் என்ற தகுதி இல்லாவிட்டால் இவரால் வந்திருக்க முடியுமா? நான் சிறையிலேருந்து வெளியில வந்தப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும், தந்தை நிழலில் வளர்ந்த போன்சாய் செடின்னு சொன்னேன் நான் ஸ்டாலின். அரசு ஊழியர்கள் இருந்தால் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குற மாதிரி தான் இவர் திமுக தலைவரானாரு. சொந்த அண்ணனோடு போட்டி போட்டால் ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக தானே அப்பாட்ட சொல்லியிருக்க. அந்த அண்ணனை வெளில வட்டி விட்டாரா இல்லையா? நேரடியாக பார்த்து தனது மகனது திறமையையும் வைகோவின் திறமையையும் ஒப்பிட்டு பார்த்த கலைஞர் வைகோ கட்சியில் இருந்தால் மகனால் என்றைக்குமே கட்சியின் தலைவராக முடியாது என்பதை புரிந்து கொண்டுதானே விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் வைகோண்டு 93 வெளில அனுப்பிச்சாரு.